இரவில் மிஸ் ஆன விஜய் மகன், புகார் கொடுக்க தயாரான சங்கீதா. இரவில் எங்கே சென்றார் தெரியுமா? விஜயின் மகனும் இயக்குனராக அறிமுகமாக உள்ள ஜேசன் சஞ்சய் தனது முதல் திரைப்படமான சிக்மா வெளியாக உள்ள நிலையில் அளித்துள்ள பேட்டி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக தனது தங்கை திவ்யா சாஷாவுடனான பாசம், குடும்ப வாழ்க்கை மற்றும் சிறுவயது அனுபவங்கள் குறித்து அவர் மனம் திறந்து பேசியுள்ளார். இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. தனது குடும்பத்தில் மிகவும் நெருக்கமாக இருப்பது தங்கை திவ்யா சாஷாவுடன் தான் என்று ஜேசன் சஞ்சய் தெரிவித்துள்ளார். இருவரும் தினமும் பேசிக்கொள்வதாகவும், ஒரே வீட்டில் வசித்த காலத்தை விட படிப்புக்காக வெளியூருக்கு சென்ற பிறகே தங்களது பாசம் இன்னும் அதிகரித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தூரம் இருந்தாலும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திரைப்பட தயாரிப்பு தொடர்பான மேற்படிப்பை லண்டனில் பயின்ற ஜேசன் சஞ்சய் தங்கைக்கும் சினிமா மீது அதிக ஆர்வம் இருப்பதாக கூறினார். தனது முதல் படமான சிக்மா கதையை முதலில் கேட்டதும் தங்கைதான் என்றும், திரைக்கதை குறித்து அவர் கூறிய நேர்மையான கருத்துகள் படத்தின் இறுதி வடிவத்தை மேலும் மேம்படுத்த உதவியதாகவும் தெரிவித்துள்ளார். தங்கையின் மீது உள்ள பாசத்துடன் ஒரு அண்ணனாக பெரிய பொறுப்புணர்வும் இருப்பதாக ஜேசன் சஞ்சய் கூறியுள்ளார். தனது தந்தை தற்போது முதல்வராக இருப்பதால் குடும்பத்தின் மீது பொதுமக்களின் கவனமும் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாகவும், அதனால் தங்கையை பாதுகாப்பாகவும் சரியான வழிகாட்டுதலுடனும் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனது தாயார் குறித்து பேசிய ஜேசன் சஞ்சய், அவர் ஒரு உளவாளி போல எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விடுவார் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார். நண்பர்களுடன் யாருக்கும் தெரியாமல் வெளியே சென்றாலும் எப்படியோ அதை தெரிந்து கொண்டு விடுவார் என்றும், வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை எப்போதும் கவனித்துக் கொண்டிருப்பார் என்றும் கூறியுள்ளார். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஒரு நாள் இரவு வீட்டில் அனைவரும் தூங்கிய பிறகு யாரிடமும் சொல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றதாகவும், மறுநாள் காலையில் தான் வீட்டிற்கு திரும்பியதாகவும் தெரிவித்தார். அந்த நேரத்தில் தனது செல்போனும் அணைக்கப்பட்டிருந்ததால் குடும்பத்தினர் மிகுந்த பதற்றத்தில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். தன்னை எங்கும் கண்டுபிடிக்க முடியாததால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க குடும்பத்தினர் தயாராகிவிட்டதாகவும், காலையில் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டிலேயே பெரிய பரபரப்பு ஏற்பட்டதாகவும் ஜேசன் சஞ்சய் சிரித்தபடியே நினைவு கூர்ந்தார். அந்த அனுபவம் குடும்பத்தினர் தன் மீது வைத்திருந்த அன்பையும் அக்கறையையும் உணர வைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகும் சிக்மா திரைப்படத்தில் நடிகர் சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடித்துள்ளார். லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த திரைப்படம் முதலில் ஜூலை மாதம் வெளியாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் விஜயின் இறுதி படமான ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டுடன் மோதலை தவிர்க்கும் வகையில் சிக்மா படத்தின் வெளியீடு ஆகஸ்ட் மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.